Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். 56வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் சில ஜிஎஸ்டிங்களுடைய அந்த அடுக்குகளை குறைச்சிருப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. அது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. குறிப்பாக அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் மக்கள் அதிகமாக செலவிடுவது வழக்கம். ஏற்கனவே இருந்த 12% 5% குறைச்சிருக்கதாகவும் சில மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி இல்லைன்ற அறிவிப்பும் வெளியாகிருக்கு. இதை பற்றி முழுமையாக விளக்குவதற்காக மருந்து வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் ரமேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், இன்றைக்கி மக்களுக்கான ஒரு நற்செய்தி, குறிப்பாக ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ குறைச்சிருக்காங்க? பெரும்பாலான மருந்துகளுக்கு 12% 5% வரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக பெரும்பாலான பொருட்கள், அதாவது உணவு சார்ந்த பொருட்கள், மல்டி விட்டமின்ஸ் வித் மினரல்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்லாம் முன்னாடி 18% இருந்த பொருட்கள் எல்லாம் அதுவும் 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில வகையான சோப்புகள், ஷாம்பு, அந்த மாதிரி பொருட்களும் 18% 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கேன்சர், ஆன்டி கேன்சர் ப்ராடக்ட்டுக்கு, புற்றுநோய் சம்பந்தமான மருந்துகளுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 7-8 வகையான புற்றுநோய் சம்பந்தமான மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சில மகப்பேறு மருந்துகளுக்கும் சரி, சில வேக்சின்ஸ், தடுப்பூசிகளுக்கும் வரி இல்லாமல் இருந்தது. அது இப்போ தொடர்ந்து கண்டினியூ ஆகுது, நடைமுறை ஆகுது. அதே மாதிரி இன்சுலின் போன்ற அத்தியாவசியமான சில பொருட்களுக்கு ஏற்கனவே 5% வரியாக இருந்தது. அதுவும் இப்போது 5% வரியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த வரி குறைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். எனவே ஏற்கனவே பார்த்திங்கன்னா உலகிலேயே எந்த நாடுகளிலையும் இல்லாத அளவுக்கு தரமான மருந்துகள் மிக குறைவான விலையில் இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்குது. ஏன்னா இந்தியாவில் தான் ஒரு பொருளுக்கு விலை கட்டுப்பாடு இருக்குன்னா அது மருந்துக்கு மட்டும்தான் இந்தியாவில் விலை கட்டுப்பாடு இருக்குது. இவ்வளோ விலைக்கு தான் இங்கே விற்க முடியும்னு அரசு விலையை நிர்ணயிச்சிருக்கு. அது போக அதையும் தாண்டி இந்த வரி விதிப்பின் மூலம் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஒரு குறைந்த அளவு சுமை குறையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை பொதுமக்கள் முழுமையாக இன்று முதல் அனுபவித்துக் கொள்ளலாம். அதற்கு எங்களுடைய தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கத்தின் சார்பாக பாரம்பரியமிக்க எங்களுடைய மருந்து வணிகர்கள் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கின்றார்கள். அதே சமயம் மக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால், எல்லா மருந்துகளுக்கும் நீங்கள் உரிய ரசீதோடு மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவது, யாராவது மருந்து கடைகள் ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் 80% தள்ளுபடி, 100% தள்ளுபடி என்றால் அதை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். அப்படி ஒரு தள்ளுபடி மருந்து விநியோகத்தில் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த மருந்து விலை மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் அந்த மருந்துகளுடைய விலையை ஏற்றி அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது இந்த வரி விகிதத்தில் மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் மருத்துவர் பரிந்துரைக்கின்ற மருந்துகளை தங்கள் அருகில் இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு உண்டான வரியினுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லும்போது சொன்னீங்க, இந்த மகப்பேறு சார்ந்த சில மருந்துகளுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி இருந்துச்சு, இப்போ குறைச்சிருக்கிறதா சொன்னீங்க. எந்த மருந்துக்கு எவ்வளோ விதிச்சிருந்தாங்க? குறிப்பாக அந்த மகப்பேறு மருந்துகள் சார்ந்த விஷயங்களில் மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க? இப்போ குறைப்பின் மூலயமா எவ்வளவு நன்மை அடைய போகிறாங்க? அதாவது பொதுவாகவே இப்போ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 12% வரும்போது அது ஒரு பெரிய ரிலீஃப். சில மருந்துகள் 18% இப்போ 5% வரும்போது ஏற்கனவே என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, ஒரு சில மருந்துகள், அதாவது கருத்தடை மாத்திரைகள், அது போன்ற மருந்துகளுக்கெல்லாம் வரியே இல்லை. அதே மாதிரி இப்போவும் அந்த நடைமுறை திரும்பவும் அது நடைமுறை அமலுக்கு வர்றது, அது ஒரு நல்ல விஷயங்கள். அப்புறம் இந்த பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த ஓவரியன் கேன்சர் போன்ற மருந்துகளுக்கு வரி ஏற்கனவே இருந்த வரிகள்லாம் இப்போ குறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில கேன்சர் மருந்துகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கப்பட்டிருக்கிறது. இது ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயம். பெரும்பான்மையான மக்கள் இந்த புற்றுநோய் சார்ந்த விஷயங்களில் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. மருந்து சார்ந்த விஷயங்களில் அதிக செலவாயிடுமோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில வகையான புற்றுநோய்களுக்கான மருந்துகளோட செலவுலேருந்து இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் தரும் சார்? ஸோ ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க. இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு கேள்வி. புற்றுநோய் சம்மந்தமான மருந்துகள் உண்மையிலே விலை அதிகம்தான். அது என்னதான் அரசு மருந்து கட்டுப்பாடு கொண்டு வந்தாலும் அதில் அதிகம்தான். ஏன்னா அதோட விலைகள். இரண்டாவது, புற்றுநோய் நோயாளிகள் வெறும் வலி வேதனையோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொத்துக்களையெல்லாம் விற்று தான் அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி பார்க்கும்போதில் பெரும்பாலான மருந்துகளுக்கு வரி விதிப்புகள் நிறைய குறைச்சிட்டாலும் இப்போ அதாவது சுகாதாரத்துறையில், மக்கள் நல்வாழ்வுத்துறையில் முன்னேறி இருக்கிற மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில்
அரசு மருத்துவமனைகளில் கேன்சருக்கு உண்டான மருந்துகள் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் என்ன அரசுக்கு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம்னா, தனியார் மருத்துவமனையில் பார்க்குறவங்களுக்கு கூட அவங்க மருத்துவமனைகளில் வைத்தியம் பார்த்துட்டா கூட அந்த மருந்துகளை அரசு டிஎன்எம்எஸ்சி தமிழ்நாடு மருந்து வாணிப கழகம் மூலமாக கொள்முதல் செய்து எங்களுடைய மருந்து விற்பனையாளர்கள் மூலமாக நீங்கள் கொடுக்கும்போது அரசு கொள்முதல் பண்ணும்போதில் மிக குறைந்த விலையில் அதை கொள்முதல் பண்ண முடியும். அதை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போதில் எங்கள் மூலமாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப குறைவான விலைக்கு கொடுக்கலாம். உதாரணமாக வந்து ஒரு ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு மருந்து இருக்குது, ஜெஃப்டினாட் அப்படின்னு ஒரு மருந்து. உதாரணமாக அது வெளியில் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா 8,000 ரூபா. அது உண்மையிலே அரசு வந்து அதை கொள்முதல் பண்ணும்போது 700-800 ரூபாய்க்கு அதை கொள்முதல் பண்ண முடியும். அதான் உண்மை. அல்லது அதிகபட்சம் 900 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கொள்முதல் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆனால் எங்களுக்கு 900 ரூபாய்க்கு வாங்கி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லாப சதவீதத்தை மட்டும் கடைகளுக்கு கொடுத்து இதை மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லும்போதில் இந்த உண்மையான பலன் கேன்சர் மட்டும் இல்லை, கேன்சர் வந்து அது ஒரு கொடிய நோய். அது சம்மந்தமாக நிறைய, அதாவது நரம்பு சம்மந்தமான நோய்கள் அல்லது உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ண பிறகு நாம் எடுக்கக்கூடிய மருந்துகள், இன்னும் சில ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த மாதிரி மருந்துகள்லாம் உடலோட இம்யூனாலஜி சம்மந்தமான மருந்துகள்லாம் வந்து அரசு இந்த மாதிரி செய்யும்போதில் மக்களுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த வேண்டுகோள். நான் கேட்ட இந்த ஒரு நல்ல ஒரு கேள்விக்கு இது வெறும் வரி விதிப்பு மட்டும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு நடைமுறைகளை செய்யும் போதில் அது மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த மருந்தில் விலை குறைஞ்சிருக்குன்னு சில சந்தேகங்கள் இருக்கும். குறிப்பாக இப்போது உயிர் காக்கக்கூடிய சில மருந்துகளில் வரி சுத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முற்றிலுமா. ஸோ அப்படி என்னென்ன மருந்து, அதனோட பெயர் சொல்ல முடியுமா? இப்போ வேக்சின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குழந்தை பிறந்த சில வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வரி வந்து முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி முற்றிலும் வரி நீக்கப்பட்ட ஒரு சில மருந்துகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகளிருக்கு உண்டான மருந்துகள் அது குறைக்கப்பட்டிருக்கிறது முன்பே, அது அப்படியே நடைமுறையில் இருக்குது. இப்போ புதிதாக வந்து ஒரு 8-9 வகையான கேன்சர் மருந்துகளுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போ தான் அறிவிப்பு வந்திருக்கிறது. அது பெரும்பாலும் மக்களுடைய புழக்கத்தில் யாராவது 1,00,000 ஒருத்தர் 2 பேருக்கு தான் அது இருக்கும், அந்த பலன் அது கிடைக்கும். ஆனால் நடைமுறையில் தினமும் உபயோகப்படுத்தப்படக்கூடிய மருந்துகளில் குறிப்பாக ஒரு ஆன்டிபயோட்டிக், நான் இப்போ சொல்கிறேன், ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து அதிகமாக இப்போ ஆக்குமெட்டின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அட்டை வந்து 208 ரூபா இருந்ததுன்னா இப்போ இதனுடைய விலை வந்து உங்களுக்கு 180 ரூபாய்க்கு வருது. அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு இருதய நோய்க்கு உண்டான ரோஸ்வாஸ்டடின் இந்த மருந்து வந்து முன்னாடி வந்து 369 ரூபா ஒரு அட்டை, 15 மாத்திரைகள். இப்போ வந்து அது 345 ரூபாயாக குறைஞ்சிருக்கு. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அது 18% வரியில் இருந்தது. அது வந்து 690 ரூபா இருந்தது, இப்போ வந்து 613 ரூபாய்க்கு வந்திருக்கு. முன்னாடி வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 325 ரூபாயில் இருந்தது, அது வந்து 18% வரியில் இருந்தது, இப்போ வந்து 290 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த லீவ் 52 போன்ற ரெகுலராக எடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் வந்து முன்னாடி 235 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 195 ரூபா அந்த மாதிரி வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த பலன் வந்துக்கு மக்களுக்கு கிடைக்கணும், அதான் முக்கியம். எங்களுடைய தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட அனைத்து மருந்து வணிகர்களும் இதை வந்து முழுமையாக இன்று முதல் கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய உறுதி. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி விலக்கு என்பது மக்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருப்பதாகவும் அவங்களோட பணச்சுமையை வந்து குறைக்க இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில மருந்துகளை அரசே கொள்முதல் செய்து அது இவர்கள் மூலிமா பொதுமக்கள் கொண்டு செல்வதனால சில விலைகளில் மாற்றம் ஏற்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சார், நன்றி சார். தேங்க்யூ. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.